ربنا يا ربنا ربنا يا ربنا ربنا يا السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அருமையான பெருமக்களே, நாகூர் ஷரீஃப் அல் இஹ்சான் மனிதநேய ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் 7 லப்பை ஜாமியா மஸ்ஜிதினுடைய நிர்வாகமும் இணைந்து நடத்தும் அன்னலாரின் மாண்பை அறிந்து கொள்வோம் என்ற இந்த நீண்ட தொடர் சொற்பொழிவில் இன்றைய தினம் 83வது நிகழ்வாக ஹைபர் யுத்தம் என்ற குறுந்தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரை அமையும். ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டினுடைய துவக்கத்திலே நாம் இருக்கிறோம். வரலாற்றில் நம்ம இப்போ ஹிஜ்ரி 1446, அந்த வரலாறு 6 ஆண்டுகளினுடைய நிகழ்வை நாம் நிறைவுபடுத்தி 7ஆம் ஆண்டினுடைய துவக்கத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த 7ஆம் ஆண்டினுடைய துவக்கத்தில் தான் இந்த ஹைபர் யுத்தம் என்பது நடந்தது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, 6ஆம் ஆண்டினுடைய நிகழ்வுகளை குறித்து நாம் பேசும் பொழுது ஹுதைபியா உடன்படிக்கையை பேசினோம். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரவலாக அரசர்களுக்கும் தலைவர்களுக்கும் கடிதம் எழுதியதை பற்றி நாம் பேசினோம். இப்படி அதற்கு பிறகு அதில் கிடைத்த ரிசல்ட் என்ன, எந்த அரசர்கள் ஏற்றுக்கொண்டனர், யார் மறுத்தா, யார் இழிவுபடுத்தினா, இழிவுபடுத்தியவர்களுடைய நிலை என்ன என்பதை குறித்தெல்லாம் ஓரளவு விரிவாக நாம் பேசியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப 7ஆம் ஆண்டு துவங்கிய பொழுது ஹைபர் என்ற பகுதியிலே, அது பெரும் கோட்டை, அது பல கோட்டைகளை கொண்ட ஒரு கோட்டை. ஹைபர் என்பது ஒரு பெரிய ஏரியா, அதுல பல கோட்டைகள் இருக்கு. அங்கே முழுக்க முழுக்க யூதர்கள் அவர்களினுடைய ஆளுமை, அவர்கள் நிறைவாக வாழுகிறார்கள். நிறைவாக மட்டும் அல்லாமல் வளத்தோடும் நலத்தோடும் வாழ்றாங்க. அதுல நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க வாழட்டும், யார் வாழ்ந்தா என்ன, நமக்கு என்னக்கு, அதுல ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா அங்கு இருந்து கொண்டே தங்களுடைய வலிமை, தங்களுடைய ஆற்றல், தங்களுடைய வல்லமை, இவைகளை எல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக பயன்படுத்தி இஸ்லாமியத்தை கட்டுப்படுத்துவது அல்லது அழிப்பது என்ற சதித்திட்டங்களை தீட்ட ஆரம்பிச்சாங்க. இப்ப சும்மா இருக்க முடியாது இல்ல. ஹைபரை நோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படை நடத்த வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது என்றால், ஹைபரிலே இருக்கக்கூடிய யூதர்கள் அவர்கள் ஒரு பெரிய சதித்திட்டத்தை வலையை பின்னிக் கொண்டிருந்தார். ஏற்கனவே யூதர்கள் இந்த சதி திட்டத்திலே கைதேர்ந்தவர்கள். அகல் யுத்தத்திலே எப்படி நடந்தாங்கன்னு தெரியும். அங்கிருந்து வெளியேற்றப்பட்டவர்களில ஒரு பெரும்பகுதி இங்க ஹைபர்ல வந்து குடியேறி இருக்கிறாங்க, தலைவர்கள் இருந்து ஹொயை என்பவர் உட்பட. இப்படி ஒரு
அவர்கள் காலமெல்லாம் சதிகளை செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள், இன்று காலம் வரை. இன்னைக்கு அப்படித்தானே, இன்றைக்கு வரைக்கும் இந்த யூதர்கள் அவர்கள் சதி செய்வதுதான், முஸ்லிம்களுக்கு எதிராக சதி செய்வதுதான் அவர்களுடைய பழக்கம் வழக்கு. அது இன்னைக்கும் தொடருது. அவர்களுடைய நோக்கம் என்ன? இப்ப அவங்களுக்கு ஒரு நாடு இருந்ததா? இல்லை. ஈலியா என்ற ஒரு நாடு இருந்தது, அதான் இப்ப பலஸ்தீன். பலஸ்தீன், இஸ்ரேல் எல்லாம் சேர்ந்த அந்த பகுதிக்கு பேரு ஈலியா. அதற்கு பிறகு அது பலஸ்தீனாக இருந்தது. யூதர்கள் உள்ள போனானுவ, குடியேறினாங்க. அதற்கு பிறகு பல சதி திட்டங்களை வகுத்தார்கள். அந்த சதி திட்டத்தினுடைய விளைவு கடைசியாக இந்த பிரிட்டிஷ் அரசினுடைய உதவியோடு ஒரு நாட்டை, இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை அமைச்சிட்டாங்க. இதுல பெரிய வேடிக்கை என்னன்னு கேட்டா, பலஸ்தீனிலே வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை இஸ்ரேலிலே வாழக்கூடிய, இஸ்ரேல் ஒரு நாடு கிடையாது, வேற வழி இல்லை. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? பிரிச்சுட்டாங்க. ஏன்னா அந்த உலக மகா யுத்தம் நடந்த பொழுது பிரிட்டிஷனுடைய கை ஓங்கி இருந்ததா இல்லையா? அதற்கு பிறகு ஐநா சபை தோன்றி, ஐநா சபையும் அந்த பிரிட்டிஷ் அரசு சொல்லக்கூடிய சொல்லுக்கு உடன்பட்டது. சரி, அது ஒரு தனி செய்தி. இப்ப என்ன நடந்தது என்றால், அந்த நாட்டை முஸ்லிம்களுக்கு தனியா, யூதர்களுக்கு தனியா, பலஸ்தீன் தனியா, இஸ்ரேல் தனியாக பிரித்து கொடுக்கும் போது முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையை விட யூதர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கு. அப்ப குறைவாக இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? முதல்ல நிலத்தை கொடுக்கறதே தப்பு. சரி, கொடுக்கறான், அவர்களுக்கு குறைவான நிலத்தை கொடுக்கணுமா இல்லையா? அவர்களுக்கு கொடுப்பதாக இருந்தால் ஒரு 40% கீழே கொடுத்திருக்கணும், அல்லது அதிகபட்சமாக 40% கொடுத்திருக்கணும். ஆனால் கூடுதலாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு நிலப்பகுதியை குறைவாக கொடுத்து, குறைவாக இருக்கக்கூடிய யூதர்களுக்கு இஸ்ரேலுடைய நாட்டினுடைய அளவை பெரிதாக்கி கொடுத்தாங்க. ஒரே ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த பலஸ்தீனிலே அந்த பைத்துல் மக்தஸ் இருக்கக்கூடிய பகுதியை மட்டும், அந்த 1% மட்டும் என்ன செஞ்சாங்க? பொதுவானது என்று ஆக்கினாங்க. இப்படி ஒரு அநீதத்தை அன்றைய பிரிட்டிஷ் அரசும் ஐநா சபையும் சேர்ந்து செய்தது. இன்றைக்கும் அவர்களுடைய திட்டம் என்ன தெரியுமா? பலஸ்தீனத்தை முழுமையா கையில எடுக்கணும், நம்ம நாடு ஆக்கிறோம், நமக்கு கீழே முஸ்லிம்கள் இருக்கட்டும். பலஸ்தீனோட மட்டும் இல்ல, விரிந்த பரந்த யூத நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய சதி திட்டம். இது எல்லாருக்கும் தெரியும். தெரிந்திருந்தும் அரபுகள் அமைதியாக இருக்கிறாங்க. ஜோர்டான் பக்கத்திலே இருக்கக்கூடிய எகிப்து, யமன், கத்தார், சவுதி என்று இருக்கக்கூடிய இந்த அரபு நாடுகள் அத்தனையும், சிரியா, குறிப்பாக சிரியா, இந்த நாட்டை எல்லாம் ஒரே நாடாக மாற்றி இஸ்ரேலாக மாற்றுறது. இதுதான் அவங்களுடைய திட்டம். இப்ப திட்டம் நமக்கு தெரியுது, அவங்களுக்கு எல்லாம் தெரியாதான்னா நம்மை விட அவங்களுக்கு நல்லா தெரியும், அந்த நாட்டை சார்ந்தவர்களுக்கு, அரபு நாட்டை சார்ந்தவர்களுக்கு. ஆனால் அவர்கள் ஒன்றும் கையாலாகாத நிலையில அவங்க இருக்கிறாங்க. ஆக அந்த காலத்தில் இருந்தே முஸ்லிம்களுக்கு எதிராக இந்த யூதர்கள் செயல்பட்டு கொண்டே வந்தாங்க. அப்படி வந்ததினுடைய அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தீனை மக்கள் மன்றிலே கொண்டு வந்த பொழுது அது பரவலாகவும் வேகமாகவும் வளருகிறது என்று பயந்து இஸ்லாத்தை கட்டுப்படுத்தணும், அந்த வளர்ச்சியை நிறுத்தணும், அதுக்கு பிறகு சன்னமாக குறைக்கணும், இல்லாமல் ஆக்கணும். இதற்கான பல சதி திட்டங்களை அவங்க என்ன செஞ்சாங்க? செய்தார்கள், செய்து கொண்டே வந்தாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த ஹைபர்ல இருக்கக்கூடிய யூதர்கள். இங்க வளமான இடம் அது. இந்த வளத்தையும் நலத்தையும் செல்வத்தையும் இஸ்லாத்துக்கு எதிராக பயன்படுத்துவது. இதற்காக வலிமை மிகுந்த இன்னொரு குழுவினராக இருக்கக்கூடிய கத்துஃபான்களையும் சேர்த்துக் கொள்வது. அந்த கத்துஃபானினுடைய செய்தியை போன உரைகளையும் நம்ம சொல்லிட்டோம். அவங்க இடையில வந்தாங்க, இவங்களுக்கு உதவுறதுக்கு வந்தாங்க. திடீர்னு தங்களுடைய பகுதி பாதுகாப்பு இல்லாத நிலையாகிவிட்டதை என்று பயந்து என்ன செஞ்சிட்டாங்க? திரும்பி போயிட்டாங்க. இப்ப முஸ்லீம்கள் மட்டும், ஒருவேளை அவர்கள் வந்திருந்தால் சண்டை இன்னும் கடுமையாக ஆகியிருக்கும், இருக்குமா இல்லையா? ரெண்டு பக்கத்துல இருந்து தாக்கும் போது முஸ்லிம்களுக்கு சேதங்கள் அதிகமாக இருக்கும், சண்டையும் கூடுதலாக இருக்கும். வெற்றி தோல்வி என்பது பின்னால. ஆனால் சண்டையினுடைய நிலை கடுமையானதாக ஆகியிருப்பதற்கான கூடுதல் வாய்ப்பு இருந்தது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதி நுட்பத்தின் காரணமாக
அந்த கத்பாவினுடைய படை இங்கே வராமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினான். அவங்க திரும்பி போயிட்டாங்க. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபரை நோக்கி வர்றாங்க. அப்படி ஹைபரை நோக்கி வந்து என்ன செஞ்சிட்டாங்க, ஹைபர்ல இறங்குறாங்க. அந்த செய்தியை நாம் சொல்வதற்கு முன்பாக இந்த காலகட்டத்தில் தான் தௌஸ் கோத்திரத்தை சார்ந்த ஒரு குழு மதீனா ஷரீஃபுக்கு வருது, ரசூலுல்லாஹ்வை பார்க்க வருது. குறிப்பாக யாரு அப்படின்னா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. அப்பதான் இஸ்லாத்துக்கே வர்றாங்க. தாமதமாக வந்தவங்க இஸ்லாத்துக்கு 7ஆம் ஆண்டு தான் இஸ்லாத்துக்கு வர்றாங்க ஹிஜ்ரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுமார் 3.5 அல்லது 4 வருடம் தான் இருந்தாங்க. ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு மகத்தான ஞாபக சக்தியை கொடுத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டுதல் மூலமாக. அது அவர்களுடைய இதயம் திறந்தது. மிகப்பெரிய ஞாபக சக்தி உள்ள அதிகமான ஹதீதுகளை அறிவித்த ஒரு சஹாபியாக அவங்க திகழ்றாங்க. இப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா மதீனா ஷரீஃபுக்கு வர்றாங்க, ரசூலுல்லாஹ்வை பார்த்து வர்றாங்க. ரசூலுல்லாஹ் இல்ல, ஹைபருக்கு போயிருக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய அசிஸ்டண்டாக அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரதிநிதி ஏற்படுத்திட்டு போவாங்க. ஒரு ஊரை விட்ட தலைவர் போறதா இருந்தா தனக்கு பொறுப்பாளரை ஒரு ஆளை நியமிக்கணும். அப்படி நியமித்தது யார் என்று சொன்னால் சிபா இப்னு உர்ஃபத்துல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அந்த மதீனாவினுடைய பொறுப்பாளராக நியமிக்கிறாங்க. அவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நாங்க மதீனா ஷரீஃப் வரும்பொழுது ரசூலுல்லாஹ் இல்ல, ஹைபருக்கு போயிருக்கிறாங்க. அங்க வந்துதான் நாங்க தெரிந்து கொண்டோம். அப்போ ஃபஜ்ர் தொழுகை, சுபுஹ் தொழுகை நடந்து கொண்டிருந்தது. முதலாவது ரக்காத்துல காஃப் ஹா யா ஐன் சாத் சூரத்து மரியமை அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த இமாம் ஓதுனாங்க. 2வது ரக்காத்துல வைலுல் முத்தஃபிஃபீன் சூரத்து முத்தஃபிஃபீன ஓதுனாங்க என்ற அளவுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க. அதற்கு பிறகு அவங்கள தொழுகையெல்லாம் முடிந்து வந்திருக்கக்கூடியவர்களை வரவேற்று அவங்களுக்கான விளக்கங்கள் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொன்ன போது, சரி நீங்க பார்க்கலாம், பார்க்கறதா நீங்க ஹைபருக்கு தான் போகணும், அப்படி இல்ல அவங்க திரும்பி வர்ற வரைக்கும் நீங்க காத்திருக்கணும் என்று சொன்ன போது, இல்ல இல்ல நாங்க ஹைபருக்கே போறோம், ரசூலுல்லாஹ் நாங்க பார்க்கணும் அப்படின்னு அந்த குழு முழுமையாக இங்க போயிடுச்சு. போகும்போது ஹைபருடைய யுத்தம் முடிஞ்சிருச்சு. முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது. எக்கச்சக்கமான கனிமத்து பொருள் அந்த யுத்தத்திலே நிறைய பொருள்கள் கிடைத்தது. அத கனிமத்து பொருள் சொல்லுவோமா இல்லையா, அந்த கனிமத்து பொருள்கள் யுத்தத்திலே கிடைத்த பொருள்கள் எல்லாம் அவங்களுக்கு நிறைய இருந்தது. ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிட்டணும், இந்த யுத்தத்துல கிடைக்கக்கூடிய பொருள்களை கனிமத்து பொருள் நம்ம சொல்றோம். அந்த பொருள்கள் நமக்கு ஆகமாக்கப்பட்டிருக்கிறது. சஹாபிகள் யார் போர்ல கலந்து கொண்டாங்களோ அவங்களுக்கு அது ஆகமாக்கப்பட்டது. 5ல் 1 பங்கு அந்த கிடைத்ததுல 5ல் 1/5 5ல் 1 பங்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செஞ்சோம், அல்லாஹ் ரசூலுக்கு ஒதுக்கிறோம். மீதி 4 பங்கை எப்படி பங்கு வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுது. ஹுமுஸ் என்று சொல்லக்கூடிய 1/5 5ல் 1 பங்கு அல்லாஹ் ரசூலுக்கானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எடுத்துக்கிட்ட போறாங்க. பொது சேவைகளுக்காக செலவு செய்வாங்க, பைத்துல் மாலுக்காக அது செலவு செய்வாங்க. இது மார்க்க நமக்கு சொல்லி தருது. இப்ப எக்கச்சக்கமான கனிமத்து பொருட்கள் கிடைத்தது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா, நம்ம யுத்தத்தை பத்தி இன்னும் பேசல, இனிமே பேச போறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வந்திருக்கிறாங்க. இந்த கனிமத்து பொருள் நமக்கு ஆகமாக்கப்பட்டிருக்கா இல்லையா, யுத்தத்துல கலந்து கொண்டவங்க அவங்க பயன்படுத்திக்கலாம். அவங்களுக்கு கிடைச்ச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வச்சு கொடுப்பாங்க. அல்லது அந்த யுத்தத்திலே கலந்திருக்கக்கூடிய தளபதி இருப்பாங்களா இல்லையா, அந்த தளபதி பங்கு வச்சு கொடுப்பாங்க. பங்கு வைத்து கொடுத்ததற்கு பிறகு அவங்க அந்த பொருளை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பணத்தை பொருள்ல இதை எடுத்துக்கிடலாம். ஆனா முந்தைய காலத்தில் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு மட்டும்தான் ஹலால் ஆக்கப்பட்டது. முந்தைய உம்மத்துல ஹலால் கிடையாது, கனிமத்து பொருள்லாம் ஹலால் கிடையாது. கிடைத்திருக்கக்கூடிய பொருள்கள், பணம், அது இது உணவு எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன செஞ்சிருவாங்க, இந்த ஒரு இடத்துல குவிச்சு வச்சிருவாங்க. குவித்து வைத்ததும் வானில் இருந்து ஒரு நெருப்பு இறங்கி அது அப்படியே கரிச்சிட்டு போயிடும். கனிமத்து பொருள் மற்றவங்களுக்கு ஹலால் கிடையாது, இந்த உம்மத்துக்கு மட்டும்தான் அது ஹலால் ஆக்கப்பட்டது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வச்சு கொடுப்பாங்க. அப்படி பங்கு வைத்து கொடுக்கக்கூடிய நேரத்துல தான் யார் வந்து சேர்றா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா குழு வந்து சேருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை கூப்பிட்டு கேட்டாங்க, சரி இப்படி இவங்களும் வந்திருக்கிறாங்களே, இவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாமா? அவங்க யுத்தத்துல கலந்து கிடங்கவே இல்லை, வந்துட்டாங்க, அவங்கள பாக்குறது வந்திருக்கிறாங்க, ஒரு பங்கு அவங்களுக்கு ஒதுக்குவோமே அப்படின்னு சொல்லும்போது எல்லா சஹாபியும் சரி நாயகமேனாங்க.
அதுல எங்களுக்கும் பங்கு கிடைத்தது. யார் சொல்றா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்க யுத்தத்துல கலந்து கிடையில, நாங்க போய் சேரும்போது யுத்தம் முடிஞ்சிருச்சு, ஆனா எங்களுக்கும் என்ன செய்யுது, பங்கை என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தார்கள் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்போது இந்த யுத்தத்தினுடைய நிகழ்வுக்கு நாம வர்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கைபரை நெருங்குறாங்க. ஒரு மாலை வேளையில ஒரு இடத்துல தங்குறாங்க. பொதுவாக இரவிலே பெரும்பாலும் பயணம் இருக்க, சில சமயங்களை பயணிச்சிருக்கிறாங்க, சில சபப் காரணங்களால். இரவு நேரங்களில் பெரும்பாலும் என்ன செய்ய மாட்டாங்க, பயணிக்க மாட்டாங்க. இரவு நேரங்களில் யாரையும் போய் தாக்கவும் மாட்டாங்க. ஆனா எதிரிகள் தாக்கி இருக்கிறாங்க. அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தாக்குறது இல்லை. அப்படி அவர்கள் என்ன செஞ்சாங்க, இரவு நேரத்தில் ஒரு இடத்துல மாலையில் இரவு நெருங்குது அப்படிங்கிறதுனால ஒரு மாலை வேளையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல தங்குறாங்க. அப்போ அவங்க உணவு எதாவது இருக்கான்னு கேட்டாங்க. ஆமா, கொஞ்சம் மாவு இருக்குது, அந்த மாவை குலைங்கன்னாங்க. எல்லாம் மாவு குலைக்கப்பட்டு ரொட்டி சுடுற மாதிரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அப்போ ஒரு தொழுகை முடிஞ்சிருக்குது. தொழுகை முடிந்து, அசர் தொழுகை முடிந்து, அந்த உணவுகளை அல்லது மகரிபு தொழுகை முடிந்து, ஏதோ ஒரு தொழுகை முடிந்து, ஆனா அசராக இருக்கலாம் அல்லது மகரிபாக இருக்கலாம். பெரும்பாலும் மகரிபாக இருப்பதற்கு வாய்ப்பு. அப்படி அந்த தொழுகை முடிந்ததற்கு பிறகு எல்லாரும் அந்த உணவு சாப்பிடுறாங்க. எல்லா உணவு சாப்பிட்டு முடிச்சிட்டு பரக்கத்தா இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மி சொல்லி சாப்பிட சொன்னாங்க. எல்லாரும் சாப்பிட்டாங்க. உணவு பரக்கத்தா இருந்தது, சாப்பிட்டு முடிஞ்சது. இப்ப இஷாவுடைய நேரம் வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யல, தொழுதாங்க, ஒது செய்ய இல்லை அப்படின்னு ஹதீதுகள்ல வரலாறுகள்ல எழுதுறாங்க. இதை ஏன் எழுதுறாங்க அப்படின்னா, ஒரு சட்டம் ஏற்கனவே இருந்தது. மா மஸ்ஸத்தின் நார், நெருப்பால் சூடாக்கப்பட்ட உணவை சாப்பிட்டால் ஒது முறிஞ்சிடும். நீங்க வடை தின்னீங்கன்னு வைங்க, ஒது செஞ்சுட்டு வடை சாப்பிட்டீங்க, ஒது முறிஞ்சிடும். டீ குடிச்சீங்க, ஒது முறிஞ்சிடும். கஞ்சி குடிச்சீங்க, ஒது முறிஞ்சிடும். ஆக சூடாக்கப்பட்ட உணவுகளை மா மஸ்ஸத்தின் நார், நெருப்பால், நெருப்பு தொட்ட அப்படின்னா நெருப்பால் சூடாக்கப்பட்ட பழங்களை சாப்பிட்டீங்க, பிரச்சனை இல்லை. ஒரு பழங்களை சாப்பிடுறீங்க, பிரச்சனை இல்லை. நெருப்பால் அந்த உணவு தயாரிக்கப்பட்டு சூடாக்கி உணவை என்ன செஞ்சு, சோறு, கறி, இறைச்சி, காய்கறி எல்லாம், ஒரு காய்கறியை பச்சையா திங்கிறீங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அதை சமைத்து நீங்கள் சாப்பிடுவீர்களே ஆனால், சூடாக்கி சாப்பிடுவீர்களே ஆனால், அப்ப நீங்க என்ன செய்யணும், ஒது செய்யணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்தது. ஆனா இப்போ அந்த மாவு குழைத்து ரொட்டி சுட்டு தானே சாப்பிட்டுக்கிறாங்க. லம் யதவல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒது செய்ய, திரும்ப ஒது செய்ய இல்லை அந்த சாப்பிட்டுட்டு. அப்ப மகரிபுடைய ஒதுவோடைய இஷாவை தொழுகிறாங்க. மகரிபுடைய ஒதுவோடைய இஷாவை தொழுகிறாங்க. அப்ப அதனால பிரச்சனை இல்லை. அப்ப அதுல இருந்து அன்றிலிருந்து அந்த ஏதாவது சாப்பிட்டால், சமைத்த உணவை சாப்பிட்டால் திரும்பி அதனால ஒது முறியாது என்பது சட்டம் ஆரம்பத்தில் வருது. இப்ப இது ஹதீதுகள்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா, மா மஸ்ஸத்தின்னார், சூடான நெருப்பு தொட்டதை, நெருப்பால் சூடாக்கப்பட்டதை நீங்க என்ன செய்யுங்க, சாப்பிட்டால் ஒது செய்யுங்க ஹதீதுல இருக்குமா? இப்பவே இருக்கு. அப்ப இந்த ஹதீதை வச்சுக்கிட்டு எல்லாரும் பாருங்க, ஹதீதுல எப்படி இருக்குது, இந்த 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 கிதாப்ல இத்தனாவது நம்பரு, எனவே நீங்க என்ன டீ குடிச்சா ஒது செய்யுங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இதான் நடந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு. ஒரு ஹதீதுக்கு இன்னொரு ஹதீது என்னதாக அமையலாம், விளக்கமாக அமையலாம், மாற்றமாக அமையலாம். ஒரு ஹதீதை இன்னொரு ஹதீது மாற்றும், ஒரு ஆயத்தை இன்னொரு ஆயத்து மாற்றும், ஒரு ஆயத்துக்கு ஒரு ஹதீது விளக்கமாக அமையும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. நாசிக் மன்சூக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவைகள் எல்லாம். இதற்கெல்லாம் ஒரு பெரிய ஆய்வும் அறிவும் வேணும். சும்மா போற வாக்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு எல்லாம் போக முடியாது. அதான் இந்த சமூகத்தில் எவ்வளவு பெரிய கஷ்டமும் பிளவும் பிரச்சனையும் இழிவும் ஏற்பட்டிருக்கிறது. அருமையான பெருமக்களே, இப்ப அந்த பயணம் அந்த இடத்துல புறப்படுறாங்க. அன்னைக்கு நைட்ல தங்குறாங்க. நாளைக்கு கைபர் கிட்ட போயிடலாம், காலை விடியும் போது கைபர் கிட்ட போயிடலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப எல்லாம் தங்கி இருக்கிறாங்க. அவங்க ஒரு கூடாரம் நைட்ல சாப்பிட்டுட்டு தொழுதுட்டு கூடாரத்துல தங்கி இருக்கும் போது, பக்கத்து கூடாரத்துல சஹாபிகள் தங்கிப்பாங்களா இல்லையா? எத்தனையோ கூடாரங்கள் இருக்கும். ஒரு கூடாரத்துல 20 பேர் 50 பேர் இருப்பாங்க. அந்த பெரிய கூடாரமா இருந்தா 50 பேர் இருப்பாங்க, சின்ன கூடாரமா இருந்தா 20 பேர் இருப்பாங்க. இப்படி பல கூடாரங்கள் போட்டிருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூடாரத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு கூடாரத்திலிருந்து அங்க சஹாபிகள் அமைந்திருக்கிறாங்க. அங்க ஆமீர் என்று ஒரு சஹாபி இருக்கிறாங்க. ஆமீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபி அங்க என்ன செய்கிறாங்க, ஆமீர் இப்னுல் அக்வா
அவங்களுடைய பேரு ஆமீர் இப்னுல் அக்வா ரலியல்லாஹு தஆலா. ஒரு ஷாயிர், ஒரு புலவர். அவங்க பாடல்கள் எழுதுவாங்க, பாடல்கள் படிப்பாங்க. நல்ல கவிங்க, நல்ல பாடகரும் பண்ணா, அருமையா பாடல் படிப்பாங்க. அப்போ அந்த எல்லாரும் கொஞ்சம் டயர்டா சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க இல்லையா, அப்ப அந்த சஹாபிகள்லாம் பார்த்து சொன்னாங்க, ஆமீர் உங்க ஹுனைஹாத்திக், உங்க பாட்டுல இருந்து சில ஒரு பாட்டை எடுத்து விடுங்களேன் அப்படிங்கிறாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, யாராவது பாட்டு படிக்கிறவங்க இல்லையா, ஏதாவது ஒரு கசீதா படிங்களேன், ஒரு பாட்டு படிங்களேன், கொஞ்சம் கேட்பமே அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கிறாங்க, சாப்பிட்டு தொழுதாச்சு, சாப்பிட்டாச்சு, எல்லாம் வேலை முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் நேரம் படுக்கணும், படுக்கிறதுக்கு முன்னாலே ஏதாவது ஒரு கொஞ்சம் பாடல்களை படிங்க, கசீதாவை படிங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, என்னென்ன பாடல்களை படித்தாங்கன்னு வருது. அல்லாஹும்ம லௌலா அன்த மஹ்ததைனா வலா தஸத்தக்னா வலா ஸல்லைனா ஃபன்ஸிலன் சாகினதன் அலைனா ஃபக்ஃபிதா அல்லக்மாப் கைனா. இப்படி படிச்சுட்டே வராங்க, அழகா படிக்கிறாங்க. பக்கத்து கூடாரத்தில் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க, மணி சாயிக். சாயிக்குன்னு சொன்னால் நமக்கு தெரியும், டிரைவரை தான் சாயிக்குன்னு சொல்லுவோம், அல்லது சவ்வாக்குமோ. சாயிக்கு சவ்வாக்குன்னா டிரைவர். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணி சாயிக்கு யார் டிரைவர்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நெஞ்சத்தையெல்லாம் இழுக்கிறாரு இவர். யாரு? வண்டியை இழுத்துட்டு போற மாதிரி நம்முடைய நெஞ்சங்களை எல்லாம் ஈர்க்கிறார், இழுக்கிறாரு. யார் அது? ரொம்ப அழகா இருக்கே அப்படிங்கிற அடிப்படையில் ரொம்ப அருமையா பாடுறாரு. அழகான கருத்துக்கள் உள்ள பாடலை அருமையான தொனியிலே பாடுகிறார் என்ற விதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கிறாங்க, மணி சாயிக்கு, அந்த இதயங்களை ஈர்க்கக்கூடிய அவர் யார், அந்த பாடகர் யார் அப்படின்னு கேட்கும்போது ஆமீர் இப்னுல் அக்வா, அந்த சஹாபியினுடைய பெயரை சஹாபிகள் சொல்றாங்க. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யர்ஹம்ஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவானாக. முக்கியமான இடம், நீங்க பாருங்க, அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவானாகன்னு துஆ செய்யறாங்க. யாருக்கு? மௌலிது ஓதுன, கசீதா ஓதுனவருக்கு. பாடதானே படிக்கிறார், கசீதா தானே படிக்கிறார். யர்ஹம்ஹுல்லாஹ் அப்படின்னு என்ன செய்றார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யறாங்க, அல்லாஹ் அவர்களுக்கு அருள் பாலிப்பானாக அப்படின்னு சொன்னதும் சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கூட இருந்தாங்கல்ல சஹாபிகள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு போனவங்களாம் அப்படியே திடுக்கிட்டுட்டாங்க, பயந்துட்டாங்க. லௌலா அம்தஅதனா பிஹி, லௌலா அம்தஅதனா பிஹி, நாயகமே அவர் கொஞ்ச நாள் இருந்தா அந்த மாதிரி நிறைய பாடல்கள்லாம் படிச்சு எங்களை சந்தோஷப்படுத்துவாரு அப்படிங்கிறாங்க. என்ன அர்த்தம்? அப்ப அவர் ஷஹீதாயிருவாருன்னு அர்த்தம். அவர் மௌத்தாயிடுவாரு, சீக்கிரம் மௌத்தாயிடுவாரு அப்படிங்கிறாங்க. யர்ஹம்ஹுல்லாஹ்ங்கிறது அருள் புரிவானாக என்பதுதான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அது ரசூலுல்லாஹ் கேட்கக்கூடிய துஆ. ஆனா என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி கட்டத்தில் ரசூலுல்லாஹ் யர்ஹம்ஹுல்லாஹ்னு சொன்னா அவர் மௌத்தாயிடுவாரு, ஷஹீத் ஆயிடுவாரு அப்படிங்கறது சஹாபிகள் விளங்கி வச்சிருக்கிறாங்க. அப்படி விளங்கி வைத்ததுனால தான் அதுல ஒரு நுட்பமான ஒரு செய்தி நம்ம ஆபாக்கள் செஞ்சிருக்கிறாங்க. நீங்க பாருங்க, அப்படி விளங்கி வைத்ததுனால சஹாபிகள்லாம் கேட்டாங்க, லௌலா அம்தஅதனா பிஹி, நாயகமே கொஞ்ச நாளைக்கு அவர் இருந்தாருன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லல. அந்த யுத்தத்துல அவங்க ஷஹீத் ஆயிட்டாங்க. அந்த யுத்தத்துல ஆளு ஷஹீத். அதுவே ஒரு பிரச்சனையா நடந்தது, அதையும் நம்ம சொல்லுவோம். இதுல என்ன நுட்பம் அப்படின்னு கேட்டா, நம்ம ஊர்ல ஒரு ஆள் மௌத்தாயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள நம்ம என்ன மாதிரி சொல்லுவோம்? ஒரு ஆளு மர்ஹூம்னு சொல்லுவோமா? மர்ஹூம் அப்படி நம்ம சொல்றோமா இல்லையா? அப்படி அதீது இப்ப இதுக்கு கூட என்ன செஞ்சா, மர்ஹூம்னு சொல்றீங்களே, யார் சொல்றா? கேள்வி, நிறைய கேள்வி கேட்கறவங்க இருக்கிறாங்க இல்லையா? மர்ஹூம்னு மௌத்தானவங்கள மர்ஹூம்டா என்ன அர்த்தம்? அருள் புரியப்பட்டவர். அவர் அருள் புரியப்பட்டவரா அல்லது அதாபு செய்யப்பட்டவரான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறான். நல்ல எண்ணமே இவர்களுக்கு வராதோ? அப்ப காலம் எல்லாம் இப்படியே என்ன செய்யறது? சமூகத்தை சீரழிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வார்த்தையை சொல்லி இருக்கிறாங்க? யர்ஹம்ஹுல்லாஹ், மௌத்தாகக்கூடிய ஒரு மனிதர். அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் மர்ஹூம் என்று சொன்னால் அவர் மௌத்தாயிடுவாரு. சஹாபிகள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்முடைய ஆபாக்கள் அதை புரிந்து மௌத்தானவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிந்தான், அருள் புரியக்குவான் என்ற அடிப்படையில பேரை வச்சாங்க. இது எவ்வளவு அழகு! அருள் அதாபு செய்யப்பட்டவரா, அருள் செய்யப்பட்டான, இது ஒரு கேள்வியா? இது அவசியமா? உனக்கு அருள் புரிந்தா உனக்கு என்ன?
உனக்கு என்ன பிரச்சனை? அல்லாஹ் அருள் புரிகிறான், உனக்கு என்ன? அது எப்படி நீங்க அருள் புரியலான்னு சொல்லலாம்னு கேட்க, இது ஒரு கேள்வியா? ஒரு ஆதரவு வைக்கிறது, ஆதரவு வைக்கிறது. அருள் புரிவதும் தண்டிப்பதும் அவனுடைய உரிமை. நம்ம கேட்கறதுல நமக்கு உரிமை இல்லையா? நம்முடைய கேட்கறது கடமையிலோ. ஒருவரை நல்லதுன்னு நல்லவன்னு சொல்லிட்டு போவேன், உனக்கு என்னன்னு? மௌத்தானாலும் கூட அவனை அதாபுல கொண்டு சேர்க்கறதுல எவ்வளவு பெரிய தீவிரமா இருக்கிறான்னு பாருங்க. அப்பவும் அவனை கொண்டு என்ன செய்யணும்? நரகத்துல சேர்த்தரணும்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம், ஒரு அமைப்பு நல்ல இயக்கமாக இருக்குமா? எவ்வளவு அசிங்கம் அது. அருமையான பெருமக்களே, இப்படி நடந்து முடிந்தது. அதற்கு பிறகு பசி மக்களுக்கு இருந்திருக்கு. திரும்ப பசி எடுத்துட்டு, பசி எடுத்தா கொஞ்ச நேரத்துல அந்த நெருப்பு நிறைய இடங்கள்ல அங்கங்க அடுப்பு பத்தி நெருப்பு எரியுது, அடுப்பு பத்தப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இது என்ன எல்லா இடத்துலையும் நெருப்பு எரியுதே என்ன அப்படின்னு கேட்டாங்க. யார சொல்ல? அடுப்பு பத்தி கறியை சுடுறாங்க, கறி சமைக்கிறாங்க, சட்டியில போட்டு கறியை சமைக்கிறாங்க. என்ன கறின்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன இறைச்சி அப்படின்னு கேட்டாங்க. ஹுமுருல் இன்ஸ், நம்முடைய ஊர்கள்லாம் சுத்தி தெரியுமே கழுதை, நாட்டு கழுதை, அந்த கழுதை அப்படின்னா. அப்ப அந்த கழுதையினுடைய கறி ஆரம்பத்துல ஹலாலாக இருந்தது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இல்ல அஹ்ரீகூஹு, நீங்க அதை என்ன செஞ்சிருங்க? அந்த சட்டியோட கொட்டிடுங்க. சட்டியோட என்ன செஞ்சிருங்க? கொட்டிடுங்க. கொட்டுனது மாத்திரமல்ல, ஃபக்ஸிரூஹு, அந்த சட்டிகளை உடைச்சும் போட்டுருங்கன்றாங்க. சட்டியோட அந்த கறியை நமக்கு இனி ஆகமானது அல்ல, அது ஹராமாக்கப்பட்டு விட்டது. கழுதை கறி சாப்பிடக்கூடாது, அதை நீங்கள் கொட்டி விடுங்கள். அதுல வாகனிக்கலாம், கழுதையில வாகனிக்கலாம், ஆனா இறைச்சி உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த சமையல் செய்ததை எல்லாம் கொட்டி விடுங்கள், சாப்பிடாதீர்கள். அதனுடைய பாத்திரத்தையும் உடைச்சு போட்டுருங்க அப்படின்ட்டான். இப்ப நம்ம இப்படி நம்ம ஒரு தலைவர் சொன்னா நம்ம என்ன செய்வோம்? சமைச்சிட்டோம், சென்று முடிச்சிருவோம், இனி சாப்பிட வேணாம், ஏன் போட்டு வேஸ்ட் ஆக்க வேணாம், சமைச்சாச்சு இல்ல, சமைச்சாச்சு இப்ப தானே, கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் தாமதமா அந்த சட்டத்தை கொண்டு வந்தேன்னு சொன்னா சாப்பிட்டுருக்கலாமா இல்லையா? இந்த சட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மணி நேரம் தாமதமாக சொல்லியிருந்தால் சாபிகள் சாப்பிட்டுருப்பாங்களா இல்லையா? அதனால இப்ப நான் சரி, நாமே கொஞ்சம் ரிலாக்ஸ், ஒரு 2 hours அங்க சமைச்செல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சட்டத்தை சொல்லுங்க சாபி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. கொட்டிட்டாங்க, கொட்டுங்க. ஒரு நாதா முனாதின் போய் சொன்னார், இந்த கழுதை கறி ஹராமாக்கப்பட்டு விட்டது, எல்லாரும் அதை கொட்டணுமாறு, கீழே கொட்டுற மாதிரி என்ன செஞ்சுட்டாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னதுதான். யாருப்பா சத்தம் போடுறா, யார் அது அப்படிலாம் கேட்கல, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னு சொன்னதும் கொட்டிட்டாங்க எல்லாரும். ஆனா ஒரு சஹாபி மாத்திரம், பக்கத்துல இருந்த ஒரு சஹாபி சொன்னாங்க, யார சொல்லலாம், நீங்க கறியை ஹராமாக்கிடுச்சு, சரி கறியை கொட்டிடுவோம், பாத்திரத்தை உடைக்கணுமா நாயகமே, கொஞ்சம் கழுவி நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதை நல்லா கழுவிட்டு அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கிடலாமா அப்படின்னு ஒரு சலுகை இதை கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அதை அப்படி பண்ணிக்கங்க, பாத்திரத்தை உடைக்க வேணாம். தன்னுடைய கருத்தை மாத்திக்கிட்டான். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாதா? அப்ப என்ன, ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி சொன்னதை அந்த ஆதரிக்கிறாங்க, ஒரு ஆலோசனையை அங்கீகரிக்கிறாங்க. இது எதற்கு அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தாங்க, அவங்களால சொல்ல முடியும், அவங்களுக்கு தெரியும் அந்த பாத்திரத்தை உடைக்க வேணாம்னு ஆரம்பத்திலே சொல்லி இருக்கலாம். ஆனா பாத்திரத்தை உடையுங்கள் என்று சொல்லி ஒரு சஹாபி ஆலோசனை சொல்றாங்க, யார சொல்லலாம், அதை உடைக்காம அந்த பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம, கழுவிக்கிடலாம என்று சொன்ன போது ஒரு சஹாபி சொன்ன வேளை அந்த அந்த ஆலோசனையை அங்கீகரிக்கிறாங்க. தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய யாராவது மக்கள் நல்ல ஆலோசனைகள் சொன்னால் அதை அங்கீகரிக்கணும். ரசூலுல்லாஹ் விட உயர்ந்த தலைவர் யார் இருக்கிறார்? யார் இருக்க முடியும்? அவங்க என்ன செஞ்சு அங்கீகரித்தாங்க. இதற்கான வழிகாட்டுதல், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நீங்கள் எந்த பொறுப்பில் இருந்தாலும் சரி, எந்த துறையில் இருந்தாலும் சரி, உங்கள் அத்தனை பேருக்கும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய வழிகாட்டியாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறான். எனவே நாம் ஒரு பொறுப்பிலே இருக்கும்போது முழுக்க முழுக்க அவர்களை கவனத்திலே கொண்டு அவர்களுடைய வழியை நம்முடைய வாழ்வியலிலே நம்ம கொண்டு வரணும். இப்ப காலை நெருங்குது, சுபுகு நெருங்கிடுச்சு, சுபுகுடைய வக்து நெருங்குது. புறப்பட சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புறப்படுங்க, கைபரை நோக்கி புறப்படுங்க. அப்படிங்கும்போது ஒரு அழகான ஒரு துஆவை ஓதுனாங்க.
ஏதாவது ஒரு காரியத்துக்கு நீங்க போறதா இருந்தா முதல்ல என்ன செய்யணும்? துவா செஞ்சுட்டு போங்கிறான். டாக்டர்கிட்ட போறீங்களா? போங்க, மார்க்க தடை செய்யல. ஒரு டாக்டர்கிட்ட மருத்துவம் செய்யறதுக்கு நீங்க போறீங்களா? போறதுக்கு முன்னால என்ன செஞ்சங்க? ஒரு 2 ரக்காத்து தொழுது, யா அல்லாஹ் எனக்கு ஷிஃபாவத்தான், இந்த மருத்துவத்தை எனக்கு பயனுள்ளதாகத்தான், சங்கடமானதாக ஆக்கி விடாதே, என்னுடைய நோயை லேசாக்கி விடு என்று அல்லாஹ்விடம் முதல்ல முறையீடு வச்சுட்டு நம்ம போகணும். எல்லா நேரங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க. பாத்ரூம் போறீங்களா? துஆ. பாத்ரூம் விட்டு வெளியில வர்றீங்களா? துஆ. வீட்டுக்குள்ள போறீங்களா? பள்ளிவாசலுக்குள்ள போறீங்களா? வெளியில வர்றீங்களா? கடைக்குள்ள போறீங்களா? எல்லாத்துக்கும் துஆ இல்லையா? ஆச்சரியமாக இருக்கிறது. எதை அவங்க விட்டு வச்சாங்க? மனைவியோடு வாழ்க்கை நடத்துவதாக இருந்தாலும் அந்த நேரத்திலும் துஆ. அதில் குழந்தை தரித்தால் சாலிஹான குழந்தை தரிக்குங்கிறான். ஷைத்தான் அவனை தீண்ட முடியாதுங்கிறான். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு துஆ என்பது. அந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க. இப்ப போகும்போதும் என்ன செஞ்சாங்க? அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாதி வமா அضللنا ورب الارض وما اقلنا ورب الشياطين وما اضللنا ورب الرياح وما أدرينا فإنا نسألك خير هذه القرية وخير أهلها وخير ما فيها ونعوذ بك من شرها وشر أهلها وشر ما فيها. இந்த துஆ ஓதுறாங்க. அப்ப நம்ம பொதுவா இந்த துஆவை நம்ம எப்போ பயன்படுத்துறதுன்னா, எந்த ஊருக்காவது நம்ம போறோம், அந்த ஊருக்குள்ள நுழையும் போது இந்த துஆ ஓதிக்கலாம். அந்த துஆவினுடைய முதல்ல அல்லாஹ்வை புகழ்றது. வானங்களினுடைய ரப்பே, பூமியினுடைய ரப்பே, ஷைத்தான்களினுடைய ரப்பே. எத்தகைய ஷைத்தான்கள்? வழி கெடுக்கக்கூடிய ஷைத்தான்களுடைய ரப்பே. அவன் ஷைத்தான வேலை வழி கெடுக்கிறது தானே, அவனுக்கு அல்லாஹ் தானே ரப்பு. அத்தகைய ரப்பே, நிழல் மேகங்களை சுமந்திருக்கக்கூடிய வானங்களினுடைய ரப்பே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, விஷயனா காற்றினுடைய ரப்பே எல்லாம் சொல்லிட்டு, உன்னிடத்துல இந்த ஊரினுடைய கைரை நாங்கள் கேட்கிறோம். இந்த ஊர்ல எங்களுக்கு கயிறு வேணும். இந்த ஊருடைய நல்லவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்களுடைய கயிறை கேட்கிறோம். இந்த ஊர்ல எதெல்லாம் சரியோ கயிறோ அவை அனைத்தையும் கேட்கிறோம். وَنَعُوذُ بِكَ مِنْ شَرِّهَا وَشَرِّ أَهْلِهَا وَشَرِّ مَا فِيهَا. இந்த ஊர்ல உள்ள கெடுதியையும், இந்த ஊரினுடையவர்களுடைய கெடுதியையும், இந்த ஊரின் கெட்ட தன்மையை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யுங்க? துஆ செஞ்சுட்டு புறப்படுறாங்க. அப்ப அதிகாலை பொழுதுல கைபரன் நெருங்குறாங்க. அது ஒரு வியாழக்கிழமை. அதிகாலை பொழுதுல கைபரனுடைய கோட்டைகளை திறந்து கொண்டு, அங்க கைபரை சுற்றி நிறைய விவசாயம் இருக்குது, பெரிய விவசாயம் இருந்தது. அந்த விவசாயத்திற்காக என்ன செய்யறாங்க? விவசாயிகள்லாம் காலையில கேட்டு திறப்பாங்களா இல்லையா? அப்போ சூரிய உதயத்துக்கு முன்னால கேட்டு திறப்பாங்க. திறக்கும் போது இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க? நிறைய கேட்டு திறந்த உடனே அந்த விவசாயிகள் மண்வெட்டியும் கூடையும் வச்சுக்கிட்டு வெளியில வர்றாங்க. நம்ம ஊர்ல விவசாயிகளை பாக்குறோமா இல்ல? மண்வெட்டியும் கூடையும் வைத்துக் கொண்டு அவர்கள் வெளியில வர்றாங்க. வெளியில வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படை திரட்டி வர்றதை அப்பதான் பாக்குறாங்க. அப்ப அவங்க பயந்துட்டாங்க. قال محمد والخميس معه. ஆஹா, முஹம்மது ஸல்லல்லாஹு ஒரு தகவல் வந்திருக்கு, ரசூலுல்லாஹ் வரப்போறாங்களா, படை வரப்போதான் அப்படிங்கிற ஒரு தகவல் ஏற்கனவே கையில கிடைச்சிருக்குது. ஆனா அந்த படையை பார்த்ததும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டார்கள். ஆஹா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்ன பாடுபட போறோமோ தெரியலையே, வேலைக்கிழமை என்ன பாடுபட போறோமோ தெரியலையே என்று அவங்க என்ன ஓட ஆரம்பிச்சாங்க. சில பேர் எதிர்க்க ஆரம்பித்தார்கள். எதிர்த்தவர்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சண்டையிட்டார்கள். அதற்கு பிறகு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹு அக்பர், ஹரிபத்து கைபர், இன்னா இதா நஸல்னா பிசாஹத்தி கௌமின் ஃபஸாஅ ஸபாஹுல் முன்திரீன். நாங்க ஒரு கௌமினுடைய மைதானத்தில் போய் இறங்கி விட்டால், ஒரு காலை வேளையில் இறங்கி விட்டால் அது அவர்களுக்கு கேடுதான். ஏன்னா நாங்க சும்மா இருந்தோம், எங்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? சதி திட்டம் வகுத்தீங்க. எனவே நாங்க சும்மா விட மாட்டோம். அப்படி கையெல்லாம் பொத்திட்டுலாம் இருக்க முடியாது. உங்களுடைய சதி திட்டத்துக்கு நாங்க ஆளாக முடியாது. நீங்க வர்ற வரைக்கும் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. நாங்க வந்துட்டோம், வந்து இறங்கிட்டா உங்களுக்கு கேடுதான். சபாஹுல் முன்திரீன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அந்த யுத்தத்தை நடத்தினாங்க. இவங்க கோட்டையில போய் என்ன செஞ்சிட்டாங்க? கதவை அடைச்சு வச்சுட்டாங்க. கோட்டை கதவை அடைச்சாச்சு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுநாள், கோட்டை வந்து வலிமையான கோட்டை,
ஹைபர் கோட்டை மதீனா தாண்டி இருக்கக்கூடிய மதீனாவிலையும் பனு நுதைர் பனு குறைலாவுடைய கோட்டைகள்லாம் இருந்தது. ஆனா அதையெல்லாம் விட பன்மடங்கு வலிமை மிக்கது தான் ஹைபர் கோட்டை. ரொம்ப வலிமையானவங்க, நிறைய உணவுப் பொருட்கள் இருக்குது. முற்றுகையிட்டாலும் பல நாட்கள் என்ன மாதங்கள் தாக்கு பிடிப்பான் வெளியில வராம. இப்ப இவங்களுக்கு உணவு இல்லாம போயிடுமா இல்லையா? வெளியில இருக்கிறவங்களுக்கு உணவு இல்லாம போயிடும். உள்ள தேவையான அளவிற்கு தண்ணீர் இருக்கிறது. ஹைபர் அந்த வளம் பொருந்தியது, உணவு இருக்கிறது, உள்ளேயே விவசாயமும் இருக்கிறது, கனிவர்க்கங்கள் இருக்கிறது, பாதுகாப்பான வீரர்கள், பலம் பொருந்திய வீரர்கள் இருக்கிறாங்க. எனவே பல மாதங்களுக்கு ஆன உணவு, தண்ணீர், பாதுகாப்பு எல்லாமே உள்ள இருக்கிறதுனால அந்த கோட்டையை உடைச்சாதான் உள்ள போக முடியும். கோட்டையை உடைச்சாதான் என்ன செய்ய முடியும், உள்ள போக முடியும் என்று இருக்கும்போது மறுநாள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தன்னுடைய தலைமையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையை அனுப்புறாங்க. படையை அனுப்புனா சண்டை போட்டாங்க. ஆனா கோட்டைக்குள்ள நுழைய முடியல. கோட்டையினுடைய கதவெல்லாம் லேசான கதவு இல்லை. சுபஹானல்லாஹ், அது பிரம்மாண்டமான கதவாக இருக்கும். அதை நெருங்க முடியாம போயிடுச்சு. நெருங்க முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா மாலை வேளையில திரும்பி வந்துட்டாங்க. கோட்டையை கைப்பற்ற முடியல. மறுநாள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தன்னுடைய தலைமையில் அந்த படையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிய போது அவங்க உமர் ரலியல்லாஹு தஆலா மிக உக்கிரமாக அந்த போரை நடத்துறாங்க. சஹாபிகள் பின்தொடர்ந்து சென்று அந்த கடுமையான முறையில் அந்த கோட்டை கதவுகளை உடைத்து தகர்த்து சிதைத்து உள்ள போலாம் பார்த்தா முடியல. அப்போதும் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க திரும்பி வந்துட்டாங்க. 2 நாள் திரும்பினதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாள் எல்லாம் சஹாபிகள் கூடியிருக்கிறாங்க, நாளை ஒரு நபரிடத்தில் நான் ஒரு கொடியை கொடுப்பேன், அவருடைய கையில் அல்லாஹ் வெற்றியை தருவான். ரொம்ப முக்கியமான செய்தி இது. நான் நாளை தினம் முதல் நாள் சித்திக் நாயகம் கையில கொடுத்தாங்க, 2வது நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கையில கொடுத்தாங்க. இப்ப 3வது நாள் அவங்க சொல்றாங்க, நாளை ஒருவருடைய கையிலே நான் கொடியை கொடுப்பேன், அல்லாஹ் அவருடைய கையிலே வெற்றியை கொடுப்பான். அப்ப வெற்றி கிடைக்கணுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஒண்ணு. அதை விட சிறந்தது அடுத்த செய்தி தான். அவர் எத்தகையவர் என்று தெரியுமா? அவர் அல்லாஹுவையும் ரசூலையும் நேசிப்பவர். இது பெரிய விஷயமா இல்லையா? அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிப்பவர். இதை விட அடுத்த பெரிய விஷயம் ரசூல் சொல்றாங்க பாருங்க, யுஹிப்புஹுல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள். சஹாபிகள்லாம் அரண்டு போயிட்டாங்க. எல்லா சஹாபிகளும் யோசிக்கிறாங்க, நாம அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறோம், அது கன்ஃபார்ம், அல்லாஹ் ரசூலை நம்ம நேசிக்கிறோம். ஆனா அல்லாஹ்வும் ரசூலும் நம்மை நேசிக்கிறார்களா என்று நமக்கு எப்படி தெரியும்? நாளைக்கு ஒரு நபரை பத்தி சொல்லும் போது அது கன்ஃபார்ம் ஆகுதே, கன்ஃபார்ம் ஆகுதா இல்லையா? யார் கையில ரசூல் கொடுக்கிறாங்களோ அவர்களை, அந்த நபரை, அந்த சஹாபியை, அந்த தோழரை அல்லாஹ்வும் நேசிக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூலும் நேசிக்கிறார்கள் என்று செய்தி ரசூலுல்லாவால் உறுதிப்படுத்தப்பட்ட பொழுது ஹதீதுகள்ல வரலாறுகள்ல எழுதுறாங்க, அன்னைக்கு சஹாபிகள் தூங்கவே இல்லையா, சஹாபிகள் தூங்கவே இல்லை. எல்லாரும் எனக்கு அந்த கொடியை கிடைச்சிடணும், என் கையில கொடியை தரணும். வெற்றி அல்ல நோக்கம், வெற்றி ஒரு நோக்கமாக இருந்தாலும் மெயின் என்னது? அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மை நேசிக்கிறார்கள் என்பது கன்ஃபார்ம் ஆகிறது. அந்த பாக்கியத்தை பெறணும் அப்படின்னு எல்லாரும் அல்லாஹ் இடத்துல கையெழுத்துறாங்க. எல்லாம் அந்த பாக்கியத்தை எனக்கு தான், எனக்கு தான், எனக்கு தான் கேட்கிறாங்க. சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, மா அஹ்பப்துல் இமாரத இல்லா யௌமஇதின், நான் என்றைய காலமும் அதிகாரத்தை, பதவியை விரும்பியதே இல்லை, நான் விரும்பியதே இல்லை. அவங்க சொல்றாங்க, இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சியில் இருந்தாங்களா இல்லையா? உமர் ரலியல்லாஹு ஹிலாஃபத் அவங்களா வந்தாங்க, யார் தேர்வு செஞ்சா? அபூபக்கர் சித்திக் நாயகம் தேர்வு செஞ்சாங்க. தேர்வு செய்து மற்ற முக்கியமான சஹாபிகளை அழைத்து, நான் இவரை தேர்வு செய்கிறேன் கலீஃபாவாக, நீங்க அங்கீகரிப்பீங்களா? ஒரு கட்டத்தில் மக்களையெல்லாம் அழைச்சு கேட்கிறாங்க, என்னுடைய காலம் நெருங்கி விட்டது, நான் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நிலையில இருக்கிறேன், எனவே நான் உமரை கலீஃபாவாக நியமித்தா நீங்கள் அங்கீகரிப்பீங்களான்னு கேட்கிறாங்க. சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா எல்லாரும் அங்கீகரிச்சாங்க. எந்த காலத்திலேயும் நான் இமாரத்தை, அதிகாரத்தை, பதவியை நான் விரும்பியது இல்லை என்கிறார்கள். பதவியை யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்காதீங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இப்படிலாம் ஹதீஸ் இருக்கு. அப்படிங்கும்போது சஹாபிகள் கேட்பாங்களா? கேட்கல. ஆனா உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் என்றும் மா அஹப்பபத்துல் இமாரத இல்லா யௌமைதின், அன்றைய நாள் அந்த பதவி எனக்கு கிடைக்கணும்னு நான் விரும்பினேங்கிறான். காரணம் என்ன? அல்லாஹ்வும் நேசிக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூலும் நேசிக்கிறான். அப்ப நம்ம கையில அந்த கொடி கிடைச்சதுன்னா, அந்த பொறுப்பு, அந்த பதவி கிடைச்சதுன்னா, அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத்துக்கு ஆளாகி விடுகிறோமே, அது நமக்கு கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்துல அவங்களும் வேண்டுனாங்க, எனக்கு இந்த பதவியை தான். எல்லா சஹாபிகளும் கேட்டாங்க. காலையில சுபுகு முடிஞ்சதும், சுபுகு தொழுகைக்காக வேண்டி, ஃபஜ்ர் தொழுகைக்காக வேண்டி சஹாபிகள்லாம் விரைந்து வர்றாங்க முதல் சஃப்ல நிக்கிறதுக்கு. ஏன்னா ரசூலா திரும்பி பார்க்கும்போது நம்ம முதல் சஃப்ல நின்றா நமக்கு கிடைச்சிடாதா இல்லையா, அப்படிலாம் ஆசை. வேடிக்கையை பாருங்க, என்ன மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த சஹாபிகள் பிரியம் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஆச்சரியமான செய்தி நீங்க பார்க்கலாம். சஹாபிகள் அப்படியே தொழுகை முடிஞ்ச உடனே அப்படி நெருங்கி நிக்கிறாங்க, நெருங்கி நிக்கிறாங்க. எல்லாரும் அப்படி நெருங்கி 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 வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. எப்படியாவது இன்னைக்கு எப்படி நமக்கு கிடைச்சிடணும், நமக்கு கிடைச்சிடணும், ரசூலுல்லாஹ்வுடைய பார்வை நம்ம மீது வீழ்ந்துடணும், நம்ம பாத்திரணும் அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருக்கிறாங்க. எப்படி இந்த பதவி நமக்கு? ஏன்னா எல்லாரும் துவா கேட்டு இருக்கிறாங்க, யாரா ஒரு ஆளுக்கு தானே கொடுக்கிறது.
சங்கைக்குரிய பெருமக்களே, இதுல பெரிய விசேஷமான செய்தி என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழிலை முடிச்சிட்டாங்க. இப்போ ஒரு ஆள் கையில கொடியை கொடுக்க போறாங்க. கொடி ரெடியா இருக்கு. எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எழுந்து நிக்கிறாங்க. இப்படியே பார்க்கறாங்க. பார்க்கும்போது சில சஹாபிகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? முன்னால உட்காந்து சஹாபி இப்படி தலையை உயர்த்தி வைத்து காட்டுறான். நாயமா நான் இங்க இருக்கிறேன் அப்படிங்கிற காட்டுற மாதிரி சில பேர் தலையை உயர்த்தி காட்டுறாங்க. ஒரு யுத்த களத்திலேயும் எத்தனையோ யுத்த களங்களுக்கு சஹாபிகள் அனுப்பி இருக்கிறாங்க. நான் அனுப்ப போறேன் என்று சொல்லும்போது எல்லாரும் அமைதியா தான் இருப்பாங்க. என்றைக்கும் என்ன செஞ்சதில்லை, யாரும் இப்படி தலையை நீட்டினதில்லை. ஆனா யுஹிப்புஹுல்லாஹு வ ரசூலுஹு என்ற அந்த வார்த்தை சஹாபிகளை ஆட்டிடுச்சு. எப்படியாவது அந்த மஹப்பத்துக்கு உரியவர்களாக நாம திகழணும், வெளிப்படையா ஆயிடணும், அந்த ரசூலுடைய வாக்குக்கு உரியவராக திகழணும் அப்படின்ற ஒரு ஆசையை பாருங்க. என்ன ஆச்சரியம்! எப்படிப்பட்ட சஹாபிகள்! அப்படியே தலையை உயர்த்தி வைத்து அப்படி காட்டுறாங்க. அப்படி சில பேர் முட்டுக்கால் போட்டு நிக்கிறாங்க, முழங்கால நிக்கிறாங்க. இதுல ஆச்சரியமான வேடிக்கையான விஷயம் என்னன்னா, ஐனா அலி, ரசூல் கேட்கறாங்க, அலியை எங்கேன்னு கேட்கறாங்க. ரலியல்லாஹு தஆலா. அலி நாயகம் அன்னைக்கு வரல, அங்க தொழுறதுக்கே வரல, கூடாரத்துல இருக்கிறாங்க. கடுமையான கண் நோயால் ரமது பாதிக்கப்பட்டு கண்ணு தொங்குது, செவந்து போய் கண்ணை திறக்க முடியல. அப்படிப்பட்ட வலி, அவ்வளவு ஒரு பெரிய சங்கடத்துல கண் வலியில துடிக்கிறாங்க. வராத ஆள ரசூல் கேட்கிறாங்க, ஐனா அலின்னு கேட்கிறாங்க ரலியல்லாஹு தஆலா. அப்ப சொன்னாங்க, அவங்களுக்கு கண் வலியா இருக்குது, கூட்டிட்டு வாங்க. 2 பேரை பிடிச்சி தூக்கிட்டு தான் வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உமிழ் நீரை அதில் என்ன செஞ்சாங்க, தடவுனாங்க அல்லது உமிழ்ந்தாங்க கண்ணில். அந்த ஸ்பாட்லயே அவங்களுக்கு ஷிஃபா கிடைச்சு, கண்ல இருந்த நோய் நீங்கி நல்ல பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அவங்க கையில என்ன செய்யறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடியை கொடுக்குறாங்க. கொடியை கொடுத்து நீங்க போங்க, அவங்கள்ட்ட முதல்ல போய் அடிச்சிடட்டான்னு கேட்கறாங்க. அடிக்காதீங்க, சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா? நீதியான இந்த மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அல்லாஹ்தான் ரப்பு என்று ஏற்றுக்கொள்கிறீர்களா? அல்லாஹ்வினுடைய திருத்தூதர் நான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேளுங்க. அப்படி கேட்டா பிரச்சனை, அவன் சரின்ட்டா இல்லைன்னா நீங்க சண்டை போடுங்க, வெற்றி கிடைக்க வரை நீங்க சண்டை போடுங்க அப்படின்னு கொடியை கொடுத்து அனுப்புறாங்க. சஹாபிகள் சொல்றாங்க, நாங்க அலிநாயம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பின்னால் அணிவகுத்து சென்றோம். அப்படி கோட்டையை நெருங்கிய போது அந்த கோட்டைக்கு கீழே இருந்த ஒரு பாறையில் அந்த கொடியை நட்டுறாங்க. அலிநாயம் அப்படி நட்டுறாங்க. நட்டிய போது அந்த கோட்டைக்கு மேல இருந்த ஒருத்தன் கேட்கிறான், நீ யாரு அப்படின்னு கேட்கிறான். நீ யாருப்பா அப்படின்னு கேட்கிறான் மேல இருந்து. யாரு? அலிநாயத்தை பார்த்து. ஆனா அலி இப்னு அபி தாலிப் அப்படிங்கிறான். அந்த வார்த்தையை கேட்டதான் கலப்தும் வமா உன்ஸில அலா மூசா, அப்படியே நடுங்கிட்டான். அலியா? வேற அபூபக்கர் சித்திக் நாயகம் வரும்போது பயப்படல, உமர் அலி வந்தோடனே பயப்படுறான். காரணம் என்னன்னா, அவன் சொல்ற வார்த்தை கலப்தும் வமா உன்ஸில அலா மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட தௌராத் வேதத்தின் மீது, அதான் அவங்க பின்பற்றாங்க யூதர்கள். தௌராத், அப்ப தௌராத்தின் வேதத்தின் மீது சத்தியமாக சொல்கிறேன், நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா எங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது, அலி வந்தா ஜெயிச்சிருவாரு, அலி வந்தா ஜெயிப்பு தான், நீங்க தோத்துருவீங்க அப்படின்னு எங்களுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு, இங்க வேதத்துல இருக்கு. அதனால கலப்தும் வமா உன்ஸில அலா மூசா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. கடைசியில் என்ன செய்யறது? இப்போ சரி வந்தா ஒரு பாத்திரலாம் என்று அந்த கோட்டையினுடைய அந்த அரசனாக இருக்கக்கூடிய மர்ஹப், அவன் ஒரு பெரிய படையோடு வெளியில வர்றான். கடும் தாக்குதல் தொடங்குது, கடுமையான தாக்குதல் நடங்குது. அவனோட தலையில யமனினுடைய கவசம் இருக்குது, அதுல ஒரு கொண்ட மாதிரி ஒரு கல்லு மாதிரி வச்சுக்க, ஓட்ட போட்ட ஒரு இது மாதிரி வச்சுக்கு அழகுக்கு வச்சிருப்பாங்க. அதை அவன் வைத்துக்கொண்டு அவர் கம்பீரமா இருக்கிறான். அந்த மர்ஹப் என்று சொல்லக்கூடிய அந்த தலைவன் வர்றான். வந்து சொல்றான், நான் யாரு தெரியுமா? ஹைபரினுடைய அரசன் மர்ஹப். இதெல்லாம் அந்த யுத்த காலத்துல பேசுவாங்க. நமக்கு மார்க்கத்திலேயே நமக்கு அப்படி பேசுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு, எதிரிகளை பயமுறுத்துவதற்காக. இப்ப அவனே பேசுறான், ஆனா மர்ஹப், நான் யார் தெரியுமா? நான் தான் இந்த கோட்டையினுடைய அதிபர் மர்ஹப். எப்போதும் எனி டைம் போருக்கு ஆயத்தமா இருப்பேன். ராத்திரி
ராத்திரி 2 மணி 1 மணி தூங்கிக்கிட்டு இருக்க நேரத்துல போருக்கு வாண்ட வந்துருவேன். ரெடியா தான் இருப்பேன், பயப்பட மாட்டேன், தொலைச்சிருவேன் அப்படின்லாம் நிறைய சவுடால் விடுறான். கொழுந்து விட்டு எரியக்கூடிய இந்த யுத்த நெருப்பில் சில பொழுது நான் ஈட்டியை வீசுவேன், சில பொழுது வாளை சுழற்றுவேன் அப்படின்னு கவிதையா படிங்க. ஜஜிர் கவிதையா படிக்கிறான். அலிநாயம் அப்படி கேட்டுட்டே இருக்கிறாங்க. அப்படியா, நான் யாரு தெரியுமா? அலிநாயம் ஆரம்பிக்கிறாங்க. நான் யாரு தெரியுமா? ஆனா ஹைதர் சம்மானி உம்மி, எங்க அம்மா எனக்கு ஹைதர்னு பேர் வச்சாங்க, சிங்கம். டேய் நான் சிங்கம்டா, லேசான சிங்கம் இல்ல, அடர்ந்த காட்டுக்குள் வெறி பிடித்து திரியக்கூடிய சிங்கங்களில் தலைமையான சிங்கம் என்று சொல்லிட்டு அவர் ஒன்னு சொன்னாங்க. பேரளவை, அதாவது இந்த அளவு, இந்த முகத்தளவு படிய வச்சு அளக்கிறது, இதெல்லாம் இதுல இந்த குவியல் குண்டா வச்சு அளக்கிறது, அது ஒரு அளவு. அந்த பேரளவையால் அளப்பது போன்று உங்களை அளந்து விடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை அத்தனை பேரையும் வெட்டி வீசிடுவேன் அப்படிங்கிறான். அவனுக்கு கோபம் வந்தது, சண்டை ஸ்டார்ட் ஆச்சு, கடுமையான சண்டை நடந்தது. ஒரு கட்டத்துல 2 பேருக்கு மத்தியில அப்படி நெருப்பு பறக்கிற மாதிரி வாள்கள் மோதி கொண்டிருக்கிறது. கடுமையான சண்டை. ஒரு வாய்ப்பை சரியாக கிடைத்த போது அதை பயன்படுத்தின அலி ரலியல்லாஹு அன்ஹு ஓங்கி தலையில் அடிச்சாங்க வாளால. வலிமையான அந்த கவசம் வெடிச்சு தலைக்குள்ள போயிடுச்சு. அது அவனோட தலைக்குள்ளேயே அந்த வாள் போயிடுச்சு. தலையை துண்டிச்சு ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வந்து சேர்த்தாங்க. தலையை துண்டிச்சு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. ஏன்னா அந்த எதிரிகளுக்கு அச்சமூட்ட வேண்டிய, இல்லைன்னா அப்படிலாம் செய்யலாமா இப்படிலாம் செய்யலாமான்னா அந்த உடல்களை சிதைக்க கூடாது. தம்சீல்னு சொல்றது, கண்ணை தோன்றது, காலை தோன்றது, காதை அறுக்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. தலையை வெட்டலாம். தலை வெட்டுறதானே வேலை, சண்டைன்றாலே தலையை வெட்டுற வேலை தானே. அவர்கள் என்ன செய்தார்கள்? தலையை வெட்டினார்கள். கடைசியில் அவர்கள் தோற்று போனார்கள். நிறைய பெண்களும் சிறுவர்களும் மற்றவர்களும் கைதியாக, எக்கச்சக்கமாக கைதிகளாக முஸ்லிம்களுக்கு அடிமைகளாக வந்து சேர்ந்தாங்க. இப்ப இந்த யுத்தம் முடிந்தது. அதிகமான கனிமத்து பொருள்கள், எக்கச்சக்கமான கனிமத்து பொருள்கள் அதுல கிடைச்சு, பல கோடிகளுக்கான அல்லாஹ் அள்ளி கொடுத்தான். அந்த யுத்தத்தின் வழியாக எக்கச்சக்கமான கனிமத்து பொருட்கள் கிடைத்தது. இதுக்கு இடையில சலமத் இப்னுல் அக்வா, நம்ம இந்த பாட்டு படிச்சாங்களே இல்லையா, ஆமீர் இப்னுல் அக்வா உடைய தம்பி சலமத் இப்னுல் அக்வா, அவங்க இருந்தாங்க. அவங்க ரொம்ப கவலையோட வந்து நிக்கிறாங்க, முகம் வாடி போய் நிக்கிறாங்க. இப்ப சல்லல்லாஹு கேட்கறாங்க, சலமா என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் வாடி போய் நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. யா ரசூலுல்லாஹ், எல்லாரும் என்னுடைய சகோதரர் ஆமீர், இந்த கவிஞர் ஷஹீதானான்னு சொன்னோம்ல, இந்த யுத்தத்துல ஷஹீத் ஆயிட்டான். எப்படி ஷஹீதாங்கன்னா வேறு விதமா ஷஹீதானாங்க. பத்தல அமலுஹு, ஆமீருடைய அமல்கள் எல்லாம் பாத்தில் ஆயிடுச்சுன்னு சில பேர் பேசிக்கிறாங்க. சஹாபிகளே சில பேர் பேசிக்கிறாங்க. ஏன் அப்படி பேசினாங்க அப்படிங்கும் போது, அவர் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, அப்படி கிடையாது. ஆனா பாக்குறதுக்கு அப்படி தெரிஞ்சிருச்சு. நடந்தது என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுது என்ன இருக்கு. அவங்க சொன்னாங்க, அந்த வாள் இருக்கே, அந்த ஆமீர் இப்னுல் அக்வா ரலியல்லாஹு கொஞ்சம் குட்டையான ஆளு, அந்த வாள் கொஞ்சம் நீளமா இருக்கு. இந்த எதிரி அப்படி வெட்டும் போது அது மிஸ் ஆகிட்டான். அவன் மிஸ் ஆன உடனே அந்த வாள் என்ன செய்ய, அப்படி வெட்டு அப்படி டக்குனு இப்படி குத்திடுச்சு. உங்களுக்கு புரியுதா? இந்த வாளை என்ன செஞ்சாங்க, அவனை அப்படி வேங்கி, எதிரிகள் லேசாவை இப்படி தட்டுவாங்க, வேகமா தானே வெட்டுறது, கழுத்தை வெட்டுறதா இருந்தா. அவன் வெட்ட வர்றான், இவங்க என்ன செஞ்சாங்க, வேகமா வெட்டுறதுக்கு வேகமா அடிச்சாங்களா. அடிச்ச அடியில அவன் நகண்டுட்டான். அவன் நகண்ட போது அந்த வாள் தட்டான என்ன செய்ய, அவங்க மேலேயே குத்திடுச்சு. நெஞ்சிலையோ அல்லது காலில் உள்ள அந்த நரம்புல பட்டு ரத்தம் வெளியாகி மொத்தத்தில் அது ஷஹீத் ஆயிட்டான். அப்ப அவங்க சொன்னாங்க, இதுதான் நடந்தது, அவங்க தற்கொலையெல்லாம் செய்யல, அவங்களுக்கு 2 கூலி உண்டு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு 2 விதமான கூலி அல்லாஹ் கொடுப்பான் என்று அவர் மகத்தானவர், பாக்கியமானவர், அவர் ஷஹீத் என்பதை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சான். ஹைர், நாம் நிறைவுக்கு வர்றோம். இதுல முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, அந்த யுத்தத்துல
பல தலைவர்கள் இருந்தாங்க. ஹுயை இப்னு அக்தம் இருந்தான். அவர்களுடைய அந்த தலைவனுடைய மகள் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் அதுல இருக்கிறாங்க. அவங்களும் கைதாயிட்டாங்க. அப்படி கைதியாக ஆகி அவங்க அந்த பங்கு வச்சு கொடுப்பாங்களா இல்லையா, அடிமை பெண்களாக பங்கு வச்சு கொடுக்கும்போது திஹ்யத்துல் கலபி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு பல ஆலோசனைகள் சொல்லி திஹ்யத்துல் கலபி, அப்ப எல்லாரும் சொன்னாங்க, யாரும் சொல்ல, சஃபியா வந்து ஒரு அரசனுடைய மகளாக இருக்கிறா, ஒரு பெரும் தலைவனுடைய மகள், எனவே அவங்களை நீங்க அடிமை பெண்ணாக வைத்திருப்பது தான் அது பொருத்தமாக இருக்கும், நீங்க திஹ்யத்துல் கலபிக்கு வேணா வேற கொடுக்கலாங்க போது அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, திஹ்யத்துல் கலபின் சரிநாயகமே அப்படின்ட்டாங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்க, கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல ஒரு காரியம் செய்யறாங்க. இப்போ நான் உங்களை திருமணம் முடிச்சுக்கிட்டான்னு ரசூல் கேட்கிறாங்க. சஃபியா நாயகி அதை எதிர்பார்த்து இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாக வரணும் அப்படிங்கிறத எதிர்பார்த்திருக்கிறாங்க. அப்படி எதிர்பார்த்திருப்பதற்கு சில காரணங்கள் உண்டு. அதை நான் விவரிப்பதற்கு நேரம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அடுத்த உறவில நாம் பேசுவோம். அடுத்த உறவுனா நாளைக்கு இல்லை, இனி ரமலான் கழிச்சு தான். அப்ப அதற்கான காரணம் இருக்கு. அவங்க எதிர்பார்த்து இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வை கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கிறாங்க. சரி நாயகமே, இப்ப மகர் கொடுக்கணுமா இல்லையா? அப்ப அவங்க சொன்னாங்க, இப்ப அதுல நீங்க அடிமையா இருக்கிறீங்க, இப்ப என்னுடைய அடிமை, நான் உங்களை உரிமையிட்டுறேன். உரிமைனா அல்லது நீங்க யாராவது வாங்குறா இருந்தா பணம் கொடுத்தானே வாங்கணும். ஒரு ஆளு ஒரு அடிமையை வாங்குறதா பணம் கொடுத்தானே வாங்கணும். நான் உங்களை உரிமை இடுகிறேன், அந்த உரிமையையே மகராக நான் ஆக்கி கொள்கிறேன், உங்களுக்கு சம்மதமானு கேட்கறாங்க. சம்மதம்னாங்க. அந்த அடிப்படையில கல்யாணம் முடிச்சாங்க. கல்யாணம் முடித்த பொழுது பாருங்க, இதில் சும்மா சாதாரணமாக ஒரு கல்யாணம் நடந்துருச்சுன்னு நினைக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டம் என்பது ரொம்ப அழகானது, அற்புதமானது. ஏன் கல்யாணம் முடிச்சாங்க இத்தனை பெண்களுங்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு. மிகச் சரியான காரணம், இந்த சமூகத்திற்கு பாக்கியமான காரணம். அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, அப்படி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்யாணம் முடித்த போது சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இப்ப உம்முல் முஃமினீன் ஆயிட்டாங்க, நம்ம உம்மா ஆயிட்டாங்க. பெரிய பாக்கியம் கிடைச்சிருச்சு. யூதர்களுக்கு தெரியும் உம்முல் முஃமினீனுடைய சிறப்பு எத்தகையது என்பது யூதர்களுக்கு தெரியும். ஏன்னா வேதம் படிச்சவங்க இல்லையா, அறிவாளிகள் இல்லையா, அவங்களுக்கு தெரியும். அட இவ்வளவு பெரிய சிறப்பை ஒரு அடிமை பெண்ணை உரிமையிட்டு கொடுத்துட்டாங்களே அப்படின்றதும், அதோட மாத்திரமல்லாமல் சஃபியா நாயகிய ரசூல் உரிமையிட்டதும் பல சஹாபிகள் தங்களுடைய அடிமைகளாக இருந்த பெண்களையும் ஆண்களையும் ரசூலா உரிமையிட்டுட்டாங்க, நாங்களும் உரிமையிடுறோம்ட்டாங்க. உங்களெல்லாம் ஃப்ரீயா விட்டுட்டோம், நீங்க எங்க வேணுமானாலும் போலாம் அப்படின்ட்டாங்க. ஆச்சரியப்பட்டு போனாங்க. அட அவ்வளவு அநியாயம் செஞ்சிருக்கிறோம், அட்டூழியம் செஞ்சிருக்கிறோம், சதி திட்டங்களை வகுத்திருக்கிறோம், நம்ம மன்னித்து நம்ம எல்லாம் விடுதலை செய்கிறார்களே என்று ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. இப்ப கல்யாணம் முடித்த உடனே ஆகா ரசூலுல்லாவுடைய மனைவியாக உம்முல் முஃமினீனாக உலகத்தில் வரக்கூடிய கோடான கோடி மக்களுக்கு தாயாக ஆகிட்டாங்க. அவ்வளவு பெரிய சிறப்பு நம் குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணிக்கு கிடைத்திருக்கிறது என்ன, நம்ம அது சாதாரண பாக்கியம் இல்ல, பெரும் பாக்கியம் என்று அதுல பல பேர் இஸ்லாத்துல இணைஞ்சிட்டாங்க. இப்ப பாருங்க என்ன ஒரு திட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை வடிவமைக்கிறாங்கன்னா அவ்வளவு அழகாக அருமையானதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த சஃபியா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறித்து ரொம்ப அழகான நிறைய செய்திகள் இருக்குது. ஒரு தகவலோடு நான் நிறைவுபடுத்துறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த உறவிலே நம்ம தொடருவோம். ரசூலுல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஒரு மனைவி, அநேகமா ஹப்ஸா நாயகி நினைக்கிறேன், சரியா உறுதிப்படுத்த முடியல. அவங்க ஒரு தடவை கிண்டல் பண்ணும்போது பேசிக்கிட்டே இருக்கும்போது, ஆமா நீங்க யூத பெண் தானே அப்படின்ட்டாங்க. அந்த பொம்பளை வருமா இல்லையா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி, நீங்க யூத பெண் தானே அப்படின்னோடனே கொஞ்சம் முகம் வாடிடுச்சு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, சஃபியா என்ன முகம் வாட்டமா இருக்கிறீங்களே என்ன அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நாயகமே இப்படி என்ன கேட்டுட்டாங்க. இதுக்கா கவலைப்படுறீங்க, நீங்க என்ன சொல்லியிருக்கணும், உங்க பரம்பரை எங்க போய் சேருது, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போய் சேருது. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு வாப்பா, உங்க வாப்பாவுடைய 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 வாப்பாவோட போய் யார்கிட்ட போய் சேருது, ஹாரூன் நபி, என் வாப்பா ஒரு நபி, நீங்க அப்படி சொல்லியிருக்கணும். என் சகோதர உறவு எங்க போய் சேருகிறது, மூசா நபிட்ட போய் சேருது, என் சகோதரர் மூசா, அந்த நஸப ரசூல் சொல்றாங்க. இப்ப எல்லாம் எப்படி விளங்கி வச்சிருக்காங்க பாருங்க. உங்களுடைய சகோதரத்தினுடைய நஸபு மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் சேருது, மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு சகோதரரு, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு வாப்பா, உங்க வாப்பா ஒரு நபி, உங்க சகோதரர் ஒரு நபி, உங்க மாப்பிள்ளையும் ஒரு நபி, நான் நபி தானே தானே சொல்றாங்க. எவ்வளவு அழகா இருக்கு. உங்க வாப்பா நபி, உங்க சகோதரர் நபி, உங்க மாப்பிள்ளை நபிலோ, அந்த பாக்கியம் யாருக்கு இருக்கு? எல்லாத்துக்கும் மாப்பிள்ளை தான் நபியா இருக்கிறாங்க, வாப்பாலாம் நபியா இருக்காங்களா?
உங்களை கேட்டவங்களா அவங்களுடைய சகோதரர் நபியா இருக்கிறாங்களா? இல்லையே. 3 பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சொல்ல மாட்டீங்களா? சொல்லி கொடுக்குறாங்க. இந்த குடும்பம் இப்படி வரும் பொழுது எப்படி நடந்து கொள்ளணுங்கிறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் இதெல்லாம் ஏற்படும். அது ஒரு அழகு, அதை விபரீதமாக கருதக்கூடாது, அவ்வளவுதான். அதை நீங்க என்ன செய்யணும், ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொண்டு அதை அழகான முறையில் சால்வ் பண்ணணும் என்பதையும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டி தருகிறார்கள். இந்த சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொடர்பான இன்னும் சில தகவல்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த உரையில் நாம் பார்ப்போம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்ஷா அல்லாஹ் ரமலானை அடுத்த ஷவ்வாலிலே நாம் மீண்டும் 84வது நிகழ்வில் நாம் சந்திப்போம். அதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. ஈருலக சௌபாக்கியங்கள் அல்லாஹ் தந்தருள் வாடிப்பானாக. நாம் மரணிக்கக்கூடிய தர்வாய் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் என்ற கலிமாவை முடிந்து கொண்டு மரணிக்கக்கூடிய மகத்தான பாக்கியத்தை தந்தருள் பாலிப்பானாக. குறிப்பாக இந்த மஜ்லிஸை ஏற்படுத்திய சங்கைக்குரிய மர்ஹூம் இப்ராஹிம் ஹஸ்ரத் அவருடைய கபரை அல்லாஹ் மேலும் மேலும் சுவன பூங்காவாக மனமானதாக ஆக்கி வைத்து அவர்களுக்கு சுவனலோகத்திலே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலடியிலே அமர்ந்திருக்கக்கூடிய மகத்தான பாக்கியத்தையும் அல்லாஹ் நசூப் வைப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين ارحمنا برحمتك الواسعة. اغفر لنا بمغفرتك الواسعة واسترنا بسترك الجميل. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان واجعلنا من الراشدين. اللهم اصلح احوالنا احوال ازواجنا واولادنا مسلمين برحمتك يا ارحم الراحمين يا ارحم الراحمين يا ارحم الراحمين. اللهم تقبل هذا المجلس برحمتك يا ارحم الراحمين. اللهم تقبل هذا المجلس برحمتك يا ارحم الراحمين. اللهم تقبل هذا المجلس برحمتك يا ارحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وأدخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا أرحم الراحمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولأحبابنا ولجيراننا ولمن أوصانا بالدعاء. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه ومظهر لطفه ومخزن كنزه سيدنا محمد وعلى آله وصحبه وأزواجه وذرياته وأهل بيته الطيبين الطاهرين أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه.